வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். தமிழில் ஆக்கிரமிப்பும் குடிப்பரம்பலில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றமும் இன அழிப்பின் கற்புலனாக வடிவம். ஒரு வரலாற்று நோக்கு பகுதி 3. பிஞகன். திருகோணமலை தமிழீழத்தின் தலைநகரம். திருகோணமலையை நிர்வாக தலைநகராகவும் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களை கலாச்சார தலைநகரங்களாகவும் வன்னி பிரதேசத்தை கைத்தொழில் துறை தலைநகராகவும் கொண்டு தமிழீழத்தை கட்டியெழுப்ப தமிழர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் திட்டமிட்டிருந்தனர். சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழிற்சாலைகளை நிறுவுவதே தமிழீழ அரசின் நோக்காக இருந்தது. நெடுந்தீவு கடல் வளம் மற்றும் மீன்வளத்துறைக்கான ஆராய்ச்சி மையமாக இருந்தது. நாட்டின் நிர்வாகத்தை பொதுநலம் கொண்டு நிர்வகிக்கக்கூடிய சிற்பிகள் செஞ்சோலியில் வளர்ந்து வந்தனர். வன்னி பகுதி விடுதலை புலிகளின் ஆளுமைக்குள் இருந்தபோது மாங்குளம் தமிழர்களின் பாதுகாப்பு மையமாக விளங்கியது. மாங்குளத்தின் நில அமைப்பும் பறந்து விரிந்த காட்டு பிரதேசமும் குறைவான மக்கள் குடியிருப்பும் ஒரு தொழில்துறை நகரை கட்டியெழுப்ப வாய்ப்பாக இருந்தது. மாங்குளத்தை பெருநகராக கட்டியெழுப்ப விடுதலை புலிகள் திட்டமிட்டிருந்தனர். கிளிநொச்சி பெருநகருக்கும் தொழில்துறை நகராக வளர்ந்து வரும் மாங்குளத்துக்கும் இடையில் A9 வீதியின் மேற்கு பகுதியில் உள்ள பெருவெளியில் காட்டு பகுதியில் அறிவியல் நகரை கட்டியெழுப்ப விடுதலை புலிகள் விரும்பினர். இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொறியியல் மற்றும் விவசாய பீடங்களை அமைக்கும் அளவுக்கு யுத்தம் பேரழிவையும் தாங்கியவாறு அறிவியல் நகர் விளங்குகிறது. கிளிநொச்சி மற்றும் மாங்குளம் ஆகிய பெருநகர்களுக்கு இடையில் ஒரு அறிவியல் நகரை உருவாக்கும் செயற்திட்டம் தமிழீழ தனியரசு நிறுவிய விடுதலை புலிகள் அமைப்பின் திட்டமிடல் ஆலோசகர்களால் விடுதலை புலிகளின் தலைமையிடம் முன்வைக்கப்பட்டது. தாயகத்தில் இருந்த புலமையாளர்களுடன் தமிழக மற்றும் புலம்பெயர் அறிஞர்களும் இத்திட்டத்தை தயாரிப்பதில் பங்கு கொண்டனர். அறிவியல் நகரானது ஏறத்தாழ 5000 ஏக்கர் நிலத்தில் அமைக்கப்பட இருந்தது. இதற்காக A9 வீதிக்கு சமாந்தரமாக வீதியொன்றும் அமைக்கப்பட்டது. அறிவியல் நகர் ஒன்றில் ஊடகவியல் கல்லூரி, ஐயன்குளம் ஊடகவியல் கல்லூரி, மாவீரர் குடியிருப்பு, எழுத்தாளர் குடியிருப்பு, மருத்துவ பயிற்சி நிலையம், விண்வெளி ஆய்வு மையம், நவம் அறிவுக்கூடம், அன்பு இல்லம், அன்பு மூதாளர் பேணகம், செஞ்சோலை, காந்தரூபன் அறிவுச்சோலை முதலானவை அமைந்திருந்தன. அறிவியல் நகர் ஒன்றில் விளையாட்டுத் துறைக்கான பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு ஆரம்ப நிலையில் இருந்தது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் இயன் பெத்தம் இந்நகரை பார்வையிட வருகை தந்திருந்தார். அறிவியல் நகர் 3 தமிழ் மொழி ஆய்வு பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. தமிழ் மொழியியல் பல்கலைக்கழகம் நிறுவுவது தொடர்பில் தமிழ் மொழி, கல்வி மற்றும் பண்பாட்டுத் துறையினர் பன்னாட்டு தமிழ் பேரறிஞர்களுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டனர். இம்மொழியியல் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி, தமிழர் நாகரிகம், சிந்துவெளியில் தமிழ் ஆய்வுகள், தமிழின் தொன்மை, தமிழுக்கும் பிற மொழிகளுக்குமான தொடர்பு, தமிழர் கலைகள், பண்பாடு, கலாச்சாரம் முதலான தமிழியல் ஆய்வுகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. உலகின் எந்த ஒரு மொழியியலாளரும் ஆய்வாளரும் இங்கு வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் ஆய்வாளர்களுக்கான குடியிருப்புடன் கூடிய உயர் தரத்திலான வளாகச் சூழல் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இயற்கையுடன் வனத்தின் வனப்புடன் இணைந்த கட்டுமானமாக ஆய்வு பல்கலைக்கழகம் அமைக்கப்படவிருந்தது. எந்தவித குளிரூட்டி வசதிகளும் இல்லாமலே குளிர்ச்சியான காற்று உள்வரத்தக்க முறையில் இந்நகரின் ஆரம்ப கட்டுமானத்தினை விடுதலை புலிகள் செய்திருந்தனர். இவ்வாரம்ப கட்டுமானத்திற்காக பெரும் மரங்கள் தரிக்கப்படவில்லை. நாமக்கலைச் சேர்ந்த தமிழ் அபிமானியும் தமிழ் அறிஞருமாகிய ராமசாமி என்பவர் தனது வாழ்நாள் சேமிப்புகளை இந்த மொழியியல் பல்கலைக்கழகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கியிருந்தார். இவர் வழங்கிய நூல்களில் ஒரு தொகுதி மொழியியல் பல்கலைக்கழகத்திற்கு வந்திருந்தது. மீதி நூல்கள் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இவ்வாறு அறிவியல் நகர் 3, 4, 5 ஆகியவற்றில் விஞ்ஞான தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கான வளாகங்களை அமைக்க திட்டமிட்டிருந்தனர். இன்று அறிவியல் நகரில் அமையவுள்ள பொறியியல், விவசாய பீடங்கள் ஒரு மறைமுகமான சிங்கள குடியிருப்புக்கான திட்டத்தை கொண்டுள்ளன. 2012 தொடக்கம் 2013 காலப்பகுதியில் 2000 சிங்கள குடும்பங்களுக்கு குடும்பத்துக்கு 1 ஏக்கர் வீதம் அறிவியல் நகர் மற்றும் மாங்குளத்தில் இருந்த காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. அம்பாந்தோட்டையில் இருந்து புகையிரதத்தில் தங்கள் காணியை வயல் நிலத்தை பார்க்க சிங்களவர்கள் வந்து போகின்றனர். வன்னியில் நிலம் விற்பனைக்கு உண்டு என்ற விளம்பரங்கள் மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல் நடந்த 2014 பங்குனி மாதத்தில் தென்னிலங்கையில் ஒட்டப்பட்டிருந்தன.
முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 லட்சம் சிங்களவர்களை குடியேற்றும் நோக்கில் படையினருக்கான குடியிருப்பு தொகுதிகள் சீன அரசின் உதவியுடன் அமைக்கப்பட்டு முடிவுறும் நிலையில் உள்ளன. யாழ்ப்பாணத்தில் இருந்து A32 வீதியூடாக மன்னாரிற்கு செல்லும் ஒருவர் பூநகரியூடாக செல்கையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் படையினருக்கான பிரிதொரு குடியிருப்பு தொகுதியை காணலாம். இவ்வாறு வன்னி பெருநில பரப்பெங்கும் பல இடங்களில் சிங்கள குடியேற்றங்கள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன. வடக்கில் உள்ள படையினரின் சிங்களவர்களின் தொகையை வாராந்த விடுமுறையுடன் அடுத்து வரும் பொது விடுமுறை நாள்களில் கிளிநொச்சியில் இருந்து தென்பகுதிக்கு செல்வதற்காக புகையிரத 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு ஆசனங்களை ஒதுக்க செல்லும் போது அறிந்து கொள்ளலாம். 3 தினங்களுக்கு முன்னரே 90% ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். இந்நாள்களில் புகையிரதத்தில் பழையில் இருந்து தென்பகுதிக்கு யார் அதிகம் பயணம் செய்கிறார்கள் என்பதை பழையில் கிளிநொச்சியில் புகையிரதத்திற்காக காத்திருக்கும் போது கண்டுகொள்ளலாம். இன்னும் சில மாதங்களில் காங்கேசன் துறையில் இருந்து கொழும்புக்கான புகையிரத சேவை ஆரம்பமாக உள்ளது. எல்லா தெருக்களும் ரோம் நகர் நோக்கி இருப்பதை போல வடக்கின் அனைத்து பயண மார்க்கங்களும் வடக்கின் வசந்தமும் சிங்களவர்களுக்காகவும் முப்படையினருக்காகவும் இருப்பதை உணரக்கூடிய நிலையில் தமிழ் அரசியல்வாதிகள் இருக்க மாட்டார்கள். தமிழர்களின் 2009 வைகாசி மாதத்திற்கு பின்னரான பேரழிவுக்கும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கும் தொடர்ச்சியான நில ஆக்கிரமிப்புக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு விதத்தில் உடந்தையாக இருக்கின்றனர். பேரவில், கிராஞ்சி, வளைப்பாடு, கோப்பாய், உரும்புராய், வரணி முதலான இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட கட்டாய கருப்படைக்கும் தமிழ் பெண்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு இராணுவத்தில் இணைக்கப்பட்டு பாலியல் அடிமைகளாக்கப்படுவதற்கும் இவை தொடர்பில் அரசை பாதுகாக்கும் பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மௌனமாகவும் பொருத்தமான வேலை திட்டங்கள் இன்றியும் இருக்கும் தமிழர்களின் பிரதிநிதிகளே காரணமாவர். இந்நிலையில் தமிழர்களுக்கு இவ்வாறான ஒரு அரசியல் தலைமை தேவையா என்பது குறித்து தீர்க்கமான முடிவுக்கு வரவேண்டிய நிலையில் தமிழினம் உள்ளது. தமிழ் நிலம் ஆக்கிரமிக்கப்படுவது போல் வன்னி பகுதியில் தமிழின ஆண்கள் அகற்றப்பட்டு தமிழ் பெண்கள் படையினரால் பாலியல் அடிமைகளாக்கப்பட்டு தமிழினத்தின் விளைநிலம் அளிக்கப்பட்டு வருகிறது. இப்பின்னணியுடன் தமிழ்நில ஆக்கிரமிப்பு வரலாற்றின் 3வது பகுதியை நோக்குவோம். திருகோணமலையின் குடிப்பரம்பல் வரலாறு. தமிழர் தாயகத்தின் நிர்வாக தலைநகராக கருதப்படும் திருகோணமலை தமிழர் பூர்வீக நிலத்தின் வடக்கு தெற்கு பகுதிகளை இணைக்கும் பாலமாகும். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சமய குரவரான திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடப்பெற்ற தலமாக விளங்கும் திருக்கோணேஸ்வரர் ஆலயம் இங்கு அமைந்துள்ளது. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் திருப்புகழொன்றில் இவ்வாலயத்தின் கோபுரத்தின் சிறப்பை பாடியுள்ளார். உலகின் 2வது பெரிய இயற்கை துறைமுகம் அமைந்துள்ளமையானது திருகோணமலை மீது சர்வதேச ராணுவ வல்லாதிக்க சக்திகளின் கவனத்தை 15ஆம் நூற்றாண்டு முதல் ஈர்த்து வைத்துள்ளது. படம் 3ஆனது 1948 முதல் 2006 வரை திருகோணமலையில் நிறுவப்பட்ட சிங்கள குடியேற்றங்களை காட்டுகின்றது. இலங்கை சுதந்திரம் அடைய முன்னரும் 1940களின் ஆரம்பத்தில் சிங்களவர்கள் திருகோணமலையில் குடியேற்றப்பட்டனர். 1948 பின்னர் திருகோணமலையில் சிங்களவர்களை குடியேற்ற பல்வேறு தந்திரோபாயங்கள் வகுக்கப்பட்டன. நீர்ப்பாசன திட்டங்கள் இதில் பிரதானமானவை. இவற்றில் அல்லை, கந்தலாய் மற்றும் பதவியா நீர்ப்பாசன திட்டங்கள் குறிப்பிடத்தக்கவை. நீர்ப்பாசன திட்டங்களை விட மீனவ சமூகத்தை குடியேற்றல், நிலச்சேலர் என்ற பதவியை உருவாக்கி காணி உரிமை பத்திரங்களை சிங்களவர்களுக்கு வழங்குதல், தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் சிங்களவர்களை குடியேற்றும் நோக்கில் தமிழர்களை அச்சுறுத்தி தமது காணிகளை விற்க வைத்தல் முதலான பல வழிகளில் திருகோணமலையில் சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. நீர்ப்பாசன திட்டங்கள். அல்லை நீர்ப்பாசன திட்டம் 1949 ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் சங்குவேலி, கிளிவெட்டி, மென்காமம், பழத்தடிச்சேனை, பெருவேலி, மல்லிகைத்தீவு, பச்சைநூல் மற்றும் நிலாப்பளை ஆகிய 8 தமிழ் கிராமங்களில் சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டனர். இப்பிரதேசங்களில் நில உரிமையை கொண்டிருந்த தமிழர்களை இங்கிருந்து வெளியேற்ற திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் சிங்கள படையினரை கொண்டு 1980 முதல் காலத்துக்கு காலம் கட்டவிழ்த்து விடப்பட்டன. உதாரணத்துக்கு சிலர் 1985 சிங்கள படையினரின் தலைமையில் ஊர்காவல் படையினரும் சிங்கள காடையர்களும் இணைந்து கிளிவெட்டி கிராமத்தை சுற்றி வளைத்து 125 வீடுகளை எரித்து அழித்தனர். இதன்போது 4 பெண்கள் உட்பட 10 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டனர். அத்துடன் 13 தமிழர்களை கைது செய்து அருகிலுள்ள சிங்கள கிராமத்துக்கு அழைத்து சென்றனர்.
இவர்களில் 8 ஆண்களும் 5 பெண்களும் அடங்குவர். ஆண்கள் அனைவரும் சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அழைத்துச் செல்லப்பட்ட பெண்கள் 5 பாலியல் வன்புணர்வின் பின் கொலை செய்யப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் தங்கதுரை டெய்லி மிரர் பத்திரிகைக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் லலித் அத்துலத் முதலி தங்கதுரையை கைது செய்ய உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து தங்கதுரை நாட்டை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டார். 1985 இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மறைந்த லலித் அத்துலத் முதலி மற்றும் இதற்கு காரணமானவர்களையும் தமிழர்கள் பட்டியற்படுத்தி இனப்படுகொலை குற்றவாளிகளாக அறிவிக்க வேண்டும். 18/7/1986 ஸ்ரீலங்கா படைகள் திருகோணமலை பேருவெளியில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 45 தமிழர்களை கைது செய்து அழைத்துச் சென்று அனைவரையும் சுட்டுக் கொண்டனர். இவர்களில் பெரும்பாலானோர் மல்லிகை தீவு, மேன்காமம் ஆகிய இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஆவர். 15/7/1986 ஊர்காவல் படையினரும் ஸ்ரீலங்கா படைகளும் பேருவெளியில் அமைந்திருந்த அகதி முகாமை நள்ளிரவில் சுற்றி வளைத்து காத்திருந்தனர். பேருவெளிக்கு அருகில் இருந்த அகதி முகாமை ஏற்கனவே அழித்துவிட்டு இம்முகாமினுள் நுழைய வெளிச்சத்துக்காக காத்திருந்தனர். அகதி முகாமிற்கு அருகே அசம்பாவிதம் நடந்தும் இரவு வேளை அச்சம் காரணமாக முகாமை விட்டு எவருமே வெளியேற முன்வரவில்லை. முகாமில் இருந்தவர்கள் சிங்கள படைகளாலும் ஊர்காவல் படையினராலும் தமது முகாம் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதை அறியாதிருந்தனர். அதிகாலை வெளிச்சம் பரவ ஆரம்பித்ததும் சிங்கள படைகளும் ஊர்காவல் படையினரும் முகாமிற்குள் நுழைந்து எவ்வித இலக்குமற்று சுட ஆரம்பித்தனர். 48 பேர் அந்த இடத்திலேயே துடிதுடித்து இருந்தனர். 20 பேர் படுகாயமடைந்தனர். அதிகாலை முதல் நண்பகல் வரை தொடர்ந்த இந்த மிலைச்சத்தனமான தமிழின படுகொலையின் போது முகாமில் இருந்த பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டனர். மானிடத்தால் இதனை நினைத்து பார்க்க முடிகிறதா? இக்கொலைகளை புரிந்தவர்கள் பயங்கரவாதிகள் இல்லையா? தமிழர்களை பயங்கரவாதிகள் என்று கூறும் உலகம் இக்கொலைகளை புரிந்த அரசையும் அதன் படைகளையும் பாராட்டுகிறது. ஐநாவில் உயர் பதவி வழங்கி கௌரவிக்கிறது. 2009 சித்திரை முதல் வைகாசி 19 வரை முள்ளிவாய்க்கால் கொலைக்களமும் இப்படித்தான் இருந்தது. முள்ளிவாய்க்கால் இந்த நூற்றாண்டின் மறைக்கப்பட்ட கொலைக்களம். கடந்த நூற்றாண்டில் 1980களில் எல்லை கிராமங்களில் இருந்து தமிழர்களை வெளியேற்ற நடந்த படுகொலைகளும் மறைக்கப்பட்ட கொலைக்களங்களே. கந்தளாய் நீர்ப்பாசன திட்டம். கந்தளாய் நீர்த்தேக்கம் தமிழர் தாயகத்தில் உள்ள புராதனமான குளமாகும். இந்நீர்த்தேக்கம் மூலம் 25,000 ஏக்கர் விவசாய நிலம் செழிப்படைகின்றது. இந்நீர்ப்பாசனம் மூலம் 80% சிங்களவர்களும் மீதி 20% தமிழர்களும் முஸ்லிம்களும் பயன்பெறுகின்றனர். அல்லையில் எவ்வாறு தமிழர்கள் வெளியேற்றப்பட்டார்களோ அவ்வாறே கந்தளாயிலும் தமிழர்களை வெளியேற்ற கலவரங்கள் என்ற பெயரில் தமிழின படுகொலைகள் நிகழ்ந்தன. 1986 ஆணி 4 மற்றும் 5 ஆகிய திகதிகளில் கந்தளாய் 4வது மைல் போஸ்டில் ஸ்ரீலங்கா விமானப்படையினரும் ஆயுதம் தாங்கிய ஊர்காவல் படையினரும் இணைந்து பேருந்துகளை மறித்து அவற்றில் பயணம் செய்த தமிழர்களை இறக்கி சுட்டுக் கொண்டனர். இதன்போது பலர் கொல்லப்பட்டும் காணாமலும் போயினர். அத்துடன் பலர் காயமடைந்தனர். 2 தினங்களாக நடைபெற்ற இத்தமிழின வேட்டையில் 50 தமிழர்கள் கொல்லப்பட்டனர். 35 பேர் காணாமற் போயினர். பதவியா நீர்ப்பாசன திட்டம். பதவில் குளம் என்ற தமிழ் பேருடைய இக்குளம் பதவியா என சிங்கள பெயராக மாற்றப்பட்டது. அனுராதபுரம் மாவட்டத்தில் திருகோணமலை எல்லையில் பதவில் குளமானது அமைந்துள்ளது. இக்குளத்தின் நீரானது திருகோணமலையில் சிங்கள குடியேற்றத்தை ஏற்படுத்த பாவிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இத்திட்டத்தின் மூலம் தமிழர்களையும் குடியேற்றுவதாக அறிவிக்கப்பட்டதெனினும் இப்பிரதேசத்தில் பூர்வீகமாயிருந்த தமிழர்களும் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டமையே நிகழ்ந்தது. இதன் மூலம் பதவியா 100% சிங்களவர்கள் வாழும் பிரதேசமாக மாற்றப்பட்டது. புதிதாக சிங்களவர்கள் குடியேற்றப்பட்ட கிராமத்திற்கு பதவி சிறிபுர என பெயரிடப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தின் கீழ் இருந்த இப்பகுதி குடியேற்ற காலத்தின் போது அனுராதபுரத்தின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டது. பின்னர் 1980களின் இறுதியில் திருகோணமலையுடன் மீண்டும் இணைக்கப்பட்டது. திருகோணமலை நகரும் சந்தையும். திருகோணமலை நகர் மற்றும் சந்தை பகுதி தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த பிரதேசமாகும். இது சிங்கள குடியேற்றங்கள் மூலம் தமிழர்களிடமிருந்து படிப்படியாக கைப்பற்றப்பட்டது. ஆரம்பத்தில் திருகோணமலை நகரின் கரையோர பகுதியில் சிங்கள மீனவர்களை குடியேற்றினர். 1957 திருகோணமலை நகரில் அரசின் சிங்கள குடியேற்றங்களை கண்டு எதிர்ப்பு தெரிவிக்க விரும்பிய தமிழ் இளைஞன் ஒருவன் திருகோணமலை மணிக்கூட்டு கோபுரத்தில் கருப்பு கொடியொன்றை ஏற்ற முற்பட்டான். இவ்விளைஞன் பின்னர் சிங்கள குடியேற்றவாசிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டான்.
தெரிவித்தான். திருகோணமலை நகரில் தமிழர்களுக்கு எதிரான கலவரங்கள் அடிக்கடி நிகழ்ந்த வண்ணம் இருந்தன. பழைய நகர பகுதியில் தமிழர்களுக்கு பாதுகாப்பில்லை என்று கருதிய திருகோணமலை நகரசபை புதிய சந்தை கட்டிட தொகுதியினை நிர்மாணித்தது. இதுவும் அரசு மற்றும் படையினரின் ஆதரவுடன் சிங்களவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. காணிகளை தமிழர்களிடமிருந்து பறிமுதல் செய்தல். திருகோணமலை சந்தை தொகுதியில் சிங்களவர்களின் பெரும்பான்மையை அதிகரிப்பதற்காக தமிழர்கள் நெருக்கமாக வாழ்ந்த சந்தை பகுதியில் அத்துமீறி சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டனர். காணி ஆணையாளரின் சிபாரிசிற்கமைய நிலச் செயலாளர் பதவி உருவாக்கப்பட்டு இவருக்கூடாக தனியார் காணிகள், கோவில்களுக்கு சொந்தமான காணிகள் மற்றும் ஏனைய பொது காணிகள் சிங்கள குடியேற்றவாசிகளுக்கு பிரித்துக் கொடுக்கப்பட்டன. இதன்போது திருகோணமலை சின்னத்தொடுவாய் சித்தி விநாயகர் கோவில், தம்பலகாமம் ஆதிகணேசர் கோவில், சிவானந்தா தபோவனம், சண்முகா சிறுவரில்லம் ஆகிய நிறுவனங்கள் தங்கள் காணிகள் மீதான உரிமையை இழந்தன. இக்காணிகளில் வலிந்து சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டனர். இவர்களுக்குரிய காணி உரிமை பத்திரங்கள் நிலச் செயலாளரினால் வழங்கப்பட்டது. தம்பலகாமத்தில் பெருந்தொகையான வயற்காணிகள் கோவில்களுக்கு சொந்தமாக இருந்தன. இக்காணிகளில் தமிழர்களை விவசாயம் செய்து வந்தனர். இக்காணிகள் தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு சிங்கள குடியேற்றவாசிகளுக்கு வழங்கப்பட்டது. தம்பலகாமத்திலிருந்து தமிழர்களை முற்றாக வெளியேற்ற காலத்துக்கு காலம் தமிழின படுகொலைகள் நிகழ்ந்தன. 12-11-1985 சிங்கள படையினரால் தம்பலகாமம் சுற்றி வளைக்கப்பட்டது. இதன்போது 9 பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 26-11-1985 அன்று 3 விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டனர். இதனால் இன்னொரு சம்பவத்தில் 5 தமிழர்கள் கடையொன்றினுள் வைத்து பூட்டப்பட்டு எரிக்கப்பட்டனர். இவர்களில் ஒருவர் எரிந்து இறந்து போனார். 3 பேர் கடும் எரிகாயங்களுடன் உயிர் தப்பினர். 25-5-1986 அன்று அகதிகளாக இடம்பெயர்ந்திருந்த தாயும் 2 பிள்ளைகளும் தம்பலகாமத்தில் தமது வீட்டினை பார்க்க சென்ற வேளை சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 30-5-1986 கருப்பு நிற உடை அணிந்திருந்த பாதுகாப்பு படையினர் தம்பலகாமத்தில் உள்ள வீடு ஒன்றினுள் நுழைந்து அங்கிருந்த தாய், தந்தை மற்றும் 2 பிள்ளைகளை சுட்டுக் கொண்டனர். 17-6-1986 அன்று புது குடியிருப்பு தம்பலகாமத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த 8 விவசாயிகள் காணாமற் போயினர். 20-6-1986 அன்று ஸ்ரீலங்கா விமான படையினருடன் தரைப்படையினரும் இணைந்து தம்பலகாமம் சந்தியில் முகாமிட்டு பொதுமக்களை வெளியேறுமாறு கூறி தம்பலகாமம் கிராமத்தின் மீது தாக்குதல் நடத்தினர். இத்தாக்குதலை தொடர்ந்து வெளியேறிய தமிழர்களில் 25 பேர் தம்பலகாமம் பொற்கேணியில் அமைந்துள்ள அரிசி ஆலையில் அகதிகளாக தஞ்சமடைந்திருந்தனர். அரிசி ஆலைக்கு வந்த படையினர் அங்கிருந்த அகதிகள் அனைவரையும் கைது செய்து அழைத்து சென்றனர். அரிசி ஆலை உரிமையாளர் மட்டும் விடுவிக்கப்பட்டார். கைது செய்யப்பட்டவர்களின் உடல்கள் அருகிலுள்ள காட்டு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டன. இச்சம்பவத்தில் 34 பேர் கொல்லப்பட்டனர். 1-2-1998 அதிகாலை சிங்களப்படைகள் 8 பொதுமக்களை கைது செய்து தமது முகாமை சுற்றி நிற்குமாறு கூறி சுட்டுக் கொண்டனர். இவர்களில் 4 பேர் பாடசாலை செல்லும் சிறுவர்கள். இவ்வாறு தொடர்ச்சியான தமிழின படுகொலைகள் மூலம் கிழக்கில் தமிழ் நிலம் பறிக்கப்பட்டு தமிழர்கள் சிறுபான்மையாக்கப்பட்டுள்ளனர். சர்வதேசமும் இந்தியாவும் இணைந்து நிகழ்த்திய முள்ளிவாய்க்கால் படுகொலை வன்னியையும் வடக்கையும் சிங்களவர்களிடம் முழுமையாக கையளித்தது. தொடரும். நன்றி, வணக்கம். வாழும் வரை